ஒரு எலெக்ஷனில் கெஜ்ரிவால் மாதிரி சிஎம் ஆகிடுவாருன்னு நீங்கள் கூட பேசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கல நிலவரம் அதிமுகவா திமுகவா 2 தான். அதுதான் இந்த அரசியல் தப்பு சரி இதுக்குள்ளே போகல. எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படிங்கிற போது 2 தான். நாம் தமிழர் அது மாற்றத்துக்கான அரசியல். அது நீங்கள் எல்லாம் மாறுங்க. அப்படி ஜெயிக்கலாம் கூட நாம் தமிழர் கேள்வி கேட்பாலாம். நாளைக்கு யார் ஜெயிச்சாலும் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே வரான், யோ என்னையா என்னென்னமே சொன்னீங்க, அப்புறம் கம்முனுக்கிறீங்க, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யார் இதை கேட்பார்களோ அது நாம் தமிழர் தம்பிகள் தான். அதனால் அதை விடுங்க. நேரடி போட்டி என்பது திமுகவும் அதிமுகவும் தான். அப்போது இந்த 5 ஆண்டுகளில் இந்த படுபாவிங்க தோண்டி வச்ச பள்ளங்கிறது தெரியுமா? அந்த பள்ளத்தில் விழாத அப்பாவிகளே கிடையாது. பள்ளம்னா அவ்வளவு கேவலமான வேலைகளை அப்பாவிகள்னா யாரை சொல்றீங்க? பொதுமக்கள் தான். ஐயா 500 ரூபா கொடுத்தான்னு ஓட்டு போடுறான்ல, ஐயா 2000 கொடுத்தான்னு ஓட்டு போடுறான்ல, அவன் அப்பாவி தானே. ஏன்னா அவன் பாருல, இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க என்ன ஓட்டை வைக்கிறீங்க என்ன, ஆனால் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா அது 10 ரூபா பெரிய காசு தானே மூர்த்தின்றான். நம்ம நேர்னு சொல்ல முடியும் அவங்ககிட்ட. ஐயோ அப்படி இல்லையா, இது 10 ரூபாய் கூட்டிட்டு 10 லட்சம் கோடி அடிப்பானுவையா, அவனுவா திட்டு போயிடுவியா,